நம்ம காலனிக்கு புதுசா வாட்ச்மேன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த மாசத்துல இருந்து வீட்டுக்கு ரூ. 200 குடுத்துடணுங்க. நேத்தே பார்த்தேன் சார். ஸ்டீஃபன் தானே? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஸ்டீஃபன உங்களுக்கு வாட்ச்மேனா தான் தெரியும். ஆனா, அவர் ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயர். அப்படிங்களா? அவர் மட்டும் இல்லைங்க. பராக் பட்டீல்னு ஒருத்தர். இந்தியாக்காக ட்ரிபிள் ஜம்ப் விளையாண்டு 2 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. ஆனா, இன்னைக்கு அவர் ஒரு கேப் டிரைவர். புஷ்பா மிஞ்சின்னு ஒருத்தங்க பாரா த்ரோபால் சாம்பியன். ஆனா, இன்னைக்கு ரோட்ல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரீஷ் குமார்னு ஒருத்தர் இந்தியாக்காக ஏசியன் கேம்ஸ் விளையாண்டு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு டீ ஆத்திட்டு இருக்கிறாரு. பரத்குமார் வேர்ல்டு சாம்பியன் ஸ்விம்மர். இன்னைக்கு பொழப்புக்காக கார் கழுவிட்டு இருக்கிறாரு. என்னங்க இது? நாட்டுக்காக மெடல் வாங்குனவங்க அன்றாட பொழப்புக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா? அப்படிதாங்க இருக்குது இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை. அதனாலதான் இத்தனை கோடி மக்கள் தொகை இருந்தும் நம்ம ஒலிம்பிக்ஸ்ல 1-2 மெடல் வாங்குறதுக்கு இந்த திணறுறோம். நம்ம அரசியலை விளையாட்டை எடுத்துக்கிறோம். விளையாட்டுல அரசியலை சேர்த்துடுறோம். அதோட பிரச்சனை தான் இதெல்லாம்.